Decode the world unfiltered. ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள் மிகவும் மேம்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா முதல் முறையா அந்த பஸ்டர் குண்டுகளை இப்ப பயன்படுத்திருக்கு. Remember, there are many targets left. ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. காங்கிரசினுடைய ஒப்புதல் இன்றி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கு பெயர் காங்கிரஸ். அந்த உறுப்பினருடைய அனுமதி பெறப்படவில்லை. சனிக்கிழமை இரவு அமெரிக்காவினுடைய மிசௌரி ராணுவ தளத்திலிருந்து புறப்பட்டு வந்த 3 B2 ஸ்பிரிட் ரக விமானங்கள் ஃபார்டோ அணு உலை மீது குண்டுமழை பொழிந்திருக்கிறது. 8 KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ் வகையான விமானங்கள் புடைசூழ 37 மணி நேரங்கள் இடைவிடாமல் பயணித்து ஈரானை தாக்கியிருக்கிறது இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள். KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ் விமானங்கள் அமெரிக்க இராணுவ வான்வழி எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களாக இருக்கின்றன. இந்த B2 ஸ்பிரிட் குண்டுமழை பொழிந்த அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து நடான்ஸ் அப்புறம் இஸ்பஹான் இந்த 2 மையங்கள் மீதும் 30 அதிநவீன டோமாஹாக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. நடான்ஸ் மீது B2 ஸ்பிரிட் ரக விமானங்கள் குண்டுகளை வீசியிருக்கின்றன. அதே போல ஃபார்டோ அணு உலை மீது 2 சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியதாகவும் அதில் அந்த அணு உலை முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the 3 key nuclear facilities in the Iranian regime, Fordo, Natanz, and Esfahan. With all of that being said, this cannot continue. There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last 8 days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all, by far, and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed, and skill. Most of them can be taken out in a matter of minutes. There's no military in the world that could have done what we did tonight. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாராட்டுகிறார். Congratulations, President Trump. Your bold decision to target Iran's nuclear facilities with the awesome and righteous might of the United States will change history. Tonight's action against Iran's nuclear facilities, America has been truly unsurpassed. It has done what no other country on earth could do. ஃபார்டோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலை ஷாஹித் அலி முகமதி நியூக்ளியர் மையம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது. பாறை மற்றும் மண்ணோட கீழே சுமார் 260 300 அடி ஆழத்தில் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அதாவது 80 90 மீட்டர் அடி ஆழத்தில் இருக்குன்னு மதிப்பிடப்படுது. இதுதான் ஈரானுடைய மிகவும் ரகசியமான பாதுகாக்கப்பட்ட ஆலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபார்டோ மையத்தினுடைய முதன்மையான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை செறிவூட்டுவது. அண்மை காலத்தில் ஃபார்டோ மையத்தில் ஈரான் செறிவூட்டல் பணிகளை அதிக அளவில் மேற்கொண்டு வந்திருக்கிறது. அதாவது 87% தூய யுரேனியத்தை செறிவூட்டல் செய்துள்ளதாக கூறப்படுது. அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு 90% தூய யுரேனியம் தேவை. இந்த மையம் விமான தாக்குதலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. நீண்ட காலமாக ஃபார்டோ மையம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 2009ஆம் ஆண்டில் தான் மேற்கத்திய நாடுகள் இந்த மையத்தை முதலாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு மையம் செயல்படுது அப்படிங்கிறது. அப்போது வேறு வழி இல்லாமல் சர்வதேச அணுசக்தி முகமையிடம் தகவல்களை ஈரான் பகிர்ந்து கொண்டது. ஏன்னா உலக நாடுகளுடைய அழுத்தம், குறிப்பாக P5 நாடுகளுடைய அழுத்தத்தினால இந்த தகவல்களை ஈரான் பகிர்ந்து கொண்டது. இந்த ஆலை முதல்ல சுமார் 3000 IR-1 சென்ட்ரிஃபியூஸ் வைத்திருக்கக்கூடிய வகையில் 2 தனித்தனி பிரிவுகளாக அமைக்கப்பட்டுச்சு. அதன் தளம்ங்கிறது ரஷ்யாவின் S-300 வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த தளம் 2015ஆம் ஆண்டு P5+1 நாடுகளோட ஈரான் ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஃபார்டோவை
அணு இயற்பியல் மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாற்றியது. 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் வெளியேறிய பிறகு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக முதல் முறை பதவியேற்ற போது அவர் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறார். ஈரான் தனது செறிவூட்டல் பணிகளை ஃபார்டோவில் தொடர்கிறது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி சுமார் 2000 சென்ட்ரிஃபியூஸ் இந்த தளத்தில் செயல்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஃபார்டோ மையத்தில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் 60% செறிவூட்டப்பட்ட 160 கிலோ யுரேனியத்தை உற்பத்தி செய்வதாக கூறப்படுது. இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அடுத்த மையம் இந்த நட்டான்ஸ். இதை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறோம். நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீதும் இன்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நட்டான்ஸை ஈரானின் யுரேனிய செறிவூட்டலின் மணிமகுடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. டெஹ்ரான்லேருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நட்டான்ஸ் அமைந்திருக்குது. இந்த மையத்தை குறிவைத்து ஏற்கனவே இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படலை. இன்றைய பாதிப்பு என்னங்கிறது நம்ம விரிவாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. 60% தூய யுரேனியம் செறிவூட்டல் இங்கே நட்டான்ஸ் மையத்திலையும் நடைபெறுது. 50,000க்கும் மேற்பட்ட சென்ட்ரிஃபியூகள் நட்டான்ஸில் இயக்கப்படுகின்றன. அவற்றில் பல நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நட்டான்ஸ் தளத்தினுடைய ஒரு பகுதி வான்வழி தாக்குதலிருந்து பாதுகாக்க ஏதுவாக நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தோடு தொடர்புடைய 3 சீன ஆராய்ச்சி உலைகள் மற்றும் ஆய்வகங்களும் இந்த நட்டான்ஸில் இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம். நட்டான்ஸுங்கிற இந்த அணு உலை மையத்தில் இவையெல்லாம் இருக்கின்றன. அமெரிக்கா தாக்குதல் நடத்திய 3வது மையம் இஸ்ஃபஹான். இது பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இங்கே ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு அணு ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டு கொண்டு இருக்கிறது. தெஹ்ரான்லேருந்து தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மையம் இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். உலகின் எந்த இராணுவமும் செய்ய முடியாத செயலை அமெரிக்க இராணுவம் செய்துள்ளதாக மார்த்தட்டிக் கொள்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதற்கு காரணமும் இருக்குது. ஏனெனில் ஈரான் அணுசக்தி மையங்களை தாக்கும் வல்லமை படைத்த விமானங்களோ குண்டுகளோ வேறு எந்த நாட்டிடமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். அமெரிக்காவுடைய இந்த B-2 ஸ்பிரிட் விமானங்கள் ரெடார் கண்களில் மண்ணை தூவி எதிரி நாட்டுக்குள்ளே நுழைந்து குண்டு வீசிவிட்டு பத்திரமாக திரும்பும் வகையிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய விமானங்கள். இந்த B-2 ஸ்பிரிட் விமானங்கள் மிகவும் மேம்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெடார்களை ஏமாற்றுவதே இதனுடைய மிகப்பெரிய ஒரு பலம். இதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைப்பில் இந்த B-2 ரக விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எதிரி நாட்டு ரெடார்களில் B-2 ஸ்பிரிட் விமானங்கள் ஒரு சிறிய பறவை மாதிரி தான் காட்சியளிக்கும். வவ்வால் போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த B-2 விமானங்களுக்கு வழக்கமான ஒரு உடற்பகுதியோ வாலோ இருக்காது. அதன் முழு அமைப்பும் ஒரு இறக்கையாகவே செயல்பட்டு காற்று இயக்க திறனை வழங்குகிறது. ஒரு முறை எரிபொருள் நிரப்பினா 11,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கக்கூடிய வகையில் தான் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லை, நடுவானில் எரிபொருள் நிரப்பும் வசதியும் கொண்ட வகையில் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி நடுவானில் எரிபொருள் நிரப்பப்பட்டு பயணத்தை தொடர்ந்துச்சு அப்படின்னா உலகின் எந்த மூலைக்கும் செல்லக்கூடிய வகையில் திறன் பெற்றவையாக இந்த B-2 ரக விமானங்கள் இருக்கின்றன. இந்த B-2 விமானங்கள் 18,144 கிலோ எடை கொண்ட வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க விமானங்களில் B-2 மட்டுமே GBU-57 MOP, அதாவது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டரை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. இந்த GBU அப்படிங்கிறது என்னென்னா கைடட் பாம் யூனிட். பனிப்போர் காலத்தில் நார்த்ரோப் கிரமன் அப்படிங்கிற நிறுவனத்தினால வடிவமைக்கப்பட்டவை தான் இந்த B-2 விமானங்கள். சோவியத் யூனியன் பிரிந்தது, அதுக்கப்புறம் அதிக செலவு அப்படின்னு இந்த 2 காரணங்களால் 21 B-2 விமானங்களை மட்டுமே அமெரிக்கா தயாரித்தது. இதுவரை தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள்லேயே இந்த B-2 ஸ்பிரிட் தான் அதிக விலை உயர்ந்தவை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு விமானத்தை முழுவதுமாக வடிவமைக்கிறதுக்கு சுமார் 18,000 கோடி ரூபாய் செலவாகும். B-2 ஸ்பிரிட் தன்னுடைய முதல் பயணத்தை 1989ஆம் ஆண்டு தொடங்குச்சு. அமெரிக்க விமானப்படையில் 1993ஆம் ஆண்டிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. கொசோவா, ஆப்கானிஸ்தான், ஈராக், அப்புறம் லிபியா நாடுகளுடனான அமெரிக்க போரின் போது இந்த ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த B-2 விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய GBU-57 குண்டுகள் GPS உதவியோட இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவை. இவை மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்னு சொல்லப்படக்கூடிய MOP அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. சுமார் 2 டன் TNT வெடிபொருள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு GBU பஸ்டர் குண்டுகள் வீரியமானவை அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. அமெரிக்கா முதல் முறையாக அந்த பஸ்டர் குண்டுகளை இப்போ பயன்படுத்தியிருக்கு. ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சியில் அணுகுண்டுகள் தயாரிப்பதாக சொல்லி அந்த நாட்டு அணுசக்தி மையங்கள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு. அப்போது கூட இந்த GBU-57 குண்டுகள் பயன்படுத்தப்படலை.
அதுக்கு மாறா GBU-28 அதாவது பங்கர் பஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. GBU-57 குண்டுகள் 18 மீட்டர் ஆழ கான்கிரீட்டையும் 61 மீட்டர் மண் ஆழத்தையும் ஊடுருவி தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஏன் இப்போ இந்த ஃபாடோவில் இந்த தாக்குதலை நடத்துகிறது இந்த B-2 ரக விமானங்களை வைத்து அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஃபாடோங்கிற அணு ஆயுத உற்பத்தி மையம்னு அமெரிக்கா சொல்லப்படக்கூடிய இந்த மையத்தில் 80லேருந்து 90 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கிறது இந்த மையம். இதனால் அமெரிக்காவுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா B-2 ரக விமானங்களுடைய அந்த வலு அப்படிங்கிறது 50 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் தான் அதிகபட்சம் போய் தாக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கலாம், இந்த GBU பங்கர் பஸ்டர்கள் எப்படி வேலை செய்கின்றன, அது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் B-2 விமானங்கள் மூலமாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலிருந்து கிலோமீட்டர் உயரத்திலிருந்து இந்த GBU பங்கர் பஸ்டர்கள் போடப்படும். என்ஜின் இல்லாத இந்த GBU குண்டுகள் உயரத்திலிருந்து வீசப்படும் போது அதிக வேகத்தில் பயணிக்கும். சேட்டலைட் அறிவுறுத்தலுடன் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. குண்டுகளுடைய அதிக எடை அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த குண்டுகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திங்கிறது அதனை 60 மீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவ செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் இது வேகமாக கீழே மண்ணுக்கு கீழே போய் தாக்குதல் நடத்தக்கூடியதாக இருக்குது. இறுதியாக 2400 கிலோமீட்டர் இடையிலான மருந்தை வெடிக்க செய்யக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்குது. இந்த GBU அதாவது B-2 விமானங்கள் மூலமாக போடக்கூடிய இந்த GBU பஸ்டர் குண்டுகள் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை உறுதிப்படுத்திய அதே வேளையில் இஸ்ரேல் மீது எதிர் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு ஈரான். டெல் அவிவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்கள் மீது அடுத்தடுத்து 30 ஏவுகணைகளை வீசி உடனடியான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஈரான் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த நிலையில் அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார். இது அமைதிக்கானது, இல்லைன்னா ஒரு பெரும் துயரை ஈரான் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு பதிலடியாக உடனடியாக இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரான் வீசிய ஏவுகணைகளில் கெய்பார் ஷெகான் அப்படிங்கிறதும் அடங்கும். இது கேஸ்டில் பஸ்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 629ஆம் ஆண்டில் நடைபெற்ற கெய்பார் போரின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன போர் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கெய்பார் போரில் யூதர்களை இஸ்லாமிய படைகள் தோற்கடித்தன. இந்த வகை ஏவுகணைகள் எரிபொருள் நிரப்பப்பட்டு எப்போதும் தாக்குதலுக்கு தயாராக வைக்கப்பட்டிருக்குமா. 1500 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தாக்கும் வல்லமை பொருந்தியதாக இந்த கைபர் ஏவுகணைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலுடைய முக்கிய பகுதிகளையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானுடைய எதிர் தாக்குதல் இப்படி அமைந்திருக்கிறது. இந்த ஏவுகணைகள் சுமார் 500 கிலோ முதல் 550 கிலோ வரை எடை இருக்கக்கூடிய ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியவை. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய டேவிட் ஸ்லிங், அப்புறம் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி தாக்குதலை நடத்தும் வல்லமை பெற்றவை. இதற்கிடையில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனும் போரில் குதித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய இராணுவத்தின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு என்ன சொல்லுதுன்னா, ஏமன் அதிகாரப்பூர்வமாக போரில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிடுகிறது. ஏமன் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய கப்பல்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கடலில் அமெரிக்கா 40,000 வீரர்களோட USS ஃபாரஸ்ட், ஷெர்மன், USS ட்ரக்ஸ்டன் அப்படின்னு ஏராளமான போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏமனில் ஹவுதி அமைப்பு வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளை சார்ந்த சரக்கு கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அம்சமும் இப்போ கவனிக்க வேண்டியதாக மாறி இருக்குது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும் அப்படின்னு ஈரான் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும், போர் மேலும் தீவிரமடையும். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஏன் உலக வர்த்தகத்திற்கு இன்றியமையாதது அப்படிங்கிற ஒரு கேள்வி மீண்டும் எழலாம். அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். பாரசீக வளைகுடாவிற்குள்ள நுழையக்கூடிய ஒரே கடல் வழி பாதை இந்த ஹார்முஸ் ஜலசந்தி தான். இது வடக்கே ஈரானாலையும் தெற்கே ஓமன், அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு இதனுடைய அமைப்பு இருக்குது. பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரேபிய கடலோட இணைக்கக்கூடியதாகவும் இது இருக்குது. அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% இந்த ஹார்முஸ் வழியாக தான் நடைபெறுகிறது. அதாவது
நாள் ஒன்றுக்கு 2 கோடி பீப்பா எண்ணெய் இந்த வழியாக கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருக்கிறோம். இதில் 70% இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு தான் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் சாலை மார்க்கமாக ஒரு நாளைக்கு 4.2 மில்லியன் கச்சா எண்ணெயை கொண்டு செல்லலாம். அப்படின்னா இது வந்து அன்றாடம் செல்லும் சரக்கில் 4ல் 1 பங்காக தான் இருக்கும். அப்படின்னா பல நாடுகளும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பொருளாதாரத்துக்கு பெரிய நெருக்கடி. அந்த அளவுக்கு இது உலகினுடைய மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து தடமாக இருக்குது. இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி அதனுடைய மிக குறுகிய இடத்துல, அதாவது 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் அந்த மிக குறுகிய இடம்ங்கிறது. இதனால் இந்த வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் ஈரான் குறிப்பிடுது. 1980ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரையிலான ஈரான் ஈராக் போரின் போது ஹார்மூஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். டேங்கர் வார் அப்படின்னு அழைக்கப்படும் வகையில் சரக்கு கப்பல்களை இரு நாடுகளும் தகர்த்தன. ஆனால் அப்போது கூட ஹார்மூஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்படலை. வளைகுடா நாடுகளிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்யாத நாடுகள் கூட இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும். இந்தியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறதும் உயரக்கூடிய அபாயம் ஏற்படும். ஈரானுடைய நெருங்கிய உறவு கொண்டிருக்கக்கூடிய சீனாவும் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வை சீனா என்றைக்குமே விரும்புவதில்லை. ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் உலகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கே என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் உலகின் பல நாடுகளாலும் எழுப்பப்படக்கூடியதாக மாறி இருக்குது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு முக்கியமான உறுப்பு நாடாக அமெரிக்கா இருக்குது. பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர், அதிகமாக நிதியளிக்கக்கூடிய நாடு. அந்த நாடே இந்த போர்க்குற்றத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடுது. இதை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதா மற்ற நாடுகளுடைய கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே போரின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிற கவலையையும் ஐநா செயலாளர் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவை பற்றி தான் சொல்கிறாரு. ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க நேற்று பரிந்துரைத்த பாகிஸ்தான் இன்றைக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. இது ஒரு ட்விஸ்ட். ஈரான் மீதான அமெரிக்காவின் நேரடி தாக்குதல் ஈரானுக்கு அனுதாபத்தையும் இஸ்ரேல் மீதான கோபத்தையும் தான் அதிகரிக்கும் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை சந்தித்ததுங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரில் பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக போகிறதா, அமெரிக்கா ஆதரவை திரட்டுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தன. அதே அந்த இராணுவ தளபதியை சந்தித்த அவரோடு மதிய உணவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கான ஏற்பாட்டில் இருந்தபோதே நம்முடைய பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய பிரதமர் அந்த அழைப்பை நிராகரித்தார். ஏன்னா ஒரு இராணுவ தளபதி சந்திக்கப்படக்கூடிய அதே சூழலில் நம்முடைய நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம டிப்ளமசியில் நாம் வந்து அது ஏற்க முடியாத ஒன்றுன்ற இடத்துலேருந்து இந்த நிராகரிப்பை செய்திருந்தோம். இதுவும் முக்கியமான ஒன்று. இன்னொரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் நம்ம பார்க்குறதுல, இன்றைக்கு நம்முடைய பிரதமர் ஈரானுடைய பிரதமருக்கு தொலைபேசியில் பேசி இந்த நிலை குறித்து பேசியிருக்கார். தன்னுடைய கவலையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி பல்வேறு நகர்வுகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில தான் சரண்டருங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை மீண்டும் ஈரான் குறிப்பிட்டு வருகிறது. ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் வந்து ஒரு கிரிமினல் கண்ட்ரின்னு அமெரிக்காவை அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஈரான் இஸ்ரேல் இந்த மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டிருப்பது, நேரடியாக போரில் ஈடுபட்டிருப்பது, ஈரானுடைய அணுசக்தி மையங்களை நேரடியாக தாக்கியிருப்பதுங்கிறது அடுத்த கட்டமாக இந்த போரினை எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகுதுங்கிறது தான் உலக நாடுகளுடைய கவலையாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் புதியதாக தாக்குதல்களும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு கவலையளிக்கும் அம்சமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.